ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, நிச்சயமாக இந்த பதிவை நீ பார்ப்பான்னு எனக்கு தெரியும். அதனால தான் உனக்காகவே ஒரு இன்பமான சந்தோஷ செய்தியை வச்சுக்கிட்டு இந்த முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன். நீ எத்தனையோ விஷயங்கள்ல எவ்வளவோ தப்பு பண்ணியும் இப்போ மாட்டியிருக்க, தப்பு பண்ணாமலேயே மற்றவங்க உன்னை தப்பாக சொல்லியும் நீ பிரச்சனைகளில் மாட்டியிருக்க. ஆனால் ஒவ்வொரு முறையும் உன்னை ஓடி வந்து காப்பாற்றினது இந்த முருகன் நான் தான். இப்போதும் உனக்கே தெரியாமல் உன்னை சுற்றி பல பிரச்சனைகள் வந்து உன்னை சூழ்ந்து ஆட்டி படைக்குதுன்னு எனக்கு தெரியும். அதனால தான் உன்னை காப்பாற்றி உன் வாழ்க்கைக்கான நல்லதை செய்யும் எண்ணத்தோட இந்த முருகன் உன்னை பார்க்க வந்திருக்கேன். உன்னை எதிர்த்து நிற்பவர்கள் எல்லாம் எதிரியும் அல்ல, உன் கூட இருக்கிறவங்கள் எல்லாம் உனக்கு சொந்தக்காரவங்களும் அல்ல. கூட இருக்கவங்க எப்போ எப்படி மாறுவாங்க, காலமும் சூழ்நிலைகளும் அவர்களை எப்படியெல்லாம் மாற்றுதுங்கிறத நீ பொறுமையாக கவனித்து கற்றுக்கோ. யாராவது தப்பு செஞ்சாங்கன்னா உடனே அவர்களிடம் கோபப்பட்டு நீ கத்தும்போது அவங்க ஒன்றை தான் தப்பாக நினைக்கிறாங்க, புரியுதா? நீ கோபப்படும் போதெல்லாம் உன்னை எதிரியாக பார்க்குறவங்க அவங்க உன்னை விட்டு ஒதுங்கி போய்கிட்டே இருக்காங்க. ஆனால் நீ கோபப்பட்டு வாழ்க்கையில் தோத்துக்கிட்டே இருக்க. நீ கோபப்படும் போதெல்லாம் உன் எதிரி தான் ஜெயிப்பாங்கன்றதை ஞாபகம் வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கோபத்தை கட்டுப்படுத்தி கோபப்படுவதையே நிறுத்திவிடு. ஏன்னா கோபங்கிறதே ஒரு முட்டாள்தனமான செயல்தான். ஆரம்பத்தில் கோபப்படுவ, அப்புறமா ஐயோ கோபப்பட்டுட்டோமே நீ தானே வருத்தப்படுற. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் முதல்ல கோபப்பட்டுட்டு அப்புறம் வருத்தம் அடைவதற்கு பதிலாக முதல்லையே கோபத்தை தடுத்து நிறுத்தி விடுவதுதான் உனக்கு நல்லது. உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் இருக்கிறாங்க. சில பேர்கிட்ட உனக்கு பேசணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் நேரம் இல்லை. சில பேர் உன் கூடவே இருக்காங்க, ஆனால் உனக்கு பேச பிடிக்கலை. உன் வாழ்க்கையில் நீ யார்கிட்ட பேசணும் யார்கிட்ட பேசக்கூடாதுன்றத நீ முடிவு செய்ய முடியாது என் செல்வமே. நீ பேச விரும்புகிற உனக்கு பிடிச்ச மனிதர்கள் எல்லாம் எப்போதுமே உன்னை விட்டு தூரமாக தான் இருப்பாங்க. யாருக்கு உன்னை பிடிக்காதோ, யாரை பார்த்தாலே உனக்கு வெறுப்பும் எரிச்சலுமா வருதோ அவர்களை தான் நீ தினமும் பார்க்கும்படி சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் உன்னை சூழ்நிலை கைதியாக ஆக்கி வைக்கும். ஆக மொத்தத்தில் வாழ்க்கை எப்போவுமே உனக்கு பிடிக்காததையே உன் கைகளில் கொடுத்து சந்தோஷமாக வாழ்னு உன்னை சொல்லிக்கிட்டே இருக்கும். பிடிச்சதை உனக்கு கொடுக்க மறுத்தாலும் பிடிக்காததை உனக்கு கொடுத்தாலும் நீ எதுக்காகவுமே கவலைப்பட வேண்டாம் என் செல்வமே. எப்போதுமே வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் அதை ஏற்றுக்கிற மனப்பக்குவம் உனக்குள்ளே இருக்கும்படி பார்த்துக்கோ. உனக்கு பிடிச்சவங்க எல்லார்கிட்டையும் நீ உண்மையாக அன்பாக பாசமாக தான் இருக்க. ஆனால் உனக்கு பிடிச்சவங்க அதே மாதிரி உன்கிட்ட இருக்காங்களான்னு கேட்டால் இல்லைங்கிற பதில் தானே வருது. கவலைப்படாத, அவங்கள எப்படி உன்னை பிடித்தவர்களாக மாற்றுவதுன்னு எனக்கு தெரியும். இந்த அப்பன் முருகன் உனக்கு பிடித்த மனிதர்கள் உன்னை சுற்றி இருக்கும்படியும் அவர்கள் மூலமாக உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும்படியும் நான் பார்த்துக்கிறேன். நீ யாருக்காகவும் உன்னை மாற்றிக்க வேண்டாம். நீ எப்போதும் நீயாக இருந்தாலே போதும். உனக்காக இங்கு யாரும் மாறப்போவதில்லை அல்லவா? அப்புறம் நீ மட்டும் ஏன் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு அடுத்தவங்களுக்காகவே உன்னை மாற்றிக்கிட்டே இருக்க? நீ வாழும் வரைக்கும் இந்த பூமியில் நீ யாரையும் வெறுக்க வேண்டாம். எல்லாரையும் அன்போடு பாசத்தோடு நேசிக்க கற்றுக்கோ. உன் வாழ்க்கைக்கு தேவையான வெற்றியை கொடுக்க இந்த அப்பன் முருகன் இருக்கும்போது கண்டிப்பாக நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. யார் உன்னை பற்றி என்ன சொன்னாலும் அதுக்கெல்லாம் ஒவ்வொரு முறையும் நீ பதில் சொல்லணுங்கிற எந்த அவசியமும் இல்லை. ஏன்னா அடுத்தவங்க கற்பனை பண்ணி உன்னை பற்றி 1000 விஷயங்கள் தப்பாக சொல்லலாம். ஆனால் உன்னை பற்றி உனக்கு தெரியாததா அவர்களுக்கு தெரிஞ்சிட போது. உன்னை பற்றி அடுத்தவங்க சொல்கிறதுக்கெல்லாம் நீ பதில் சொல்லியே ஆகணுன்ற எந்த கட்டாயமும் இல்லைங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு பேச்சை குறைச்சிக்கிட்டு உன் செயலை அதிகப்படுத்தி வாழ்க்கையை வெற்றி பெற தயாராகு. உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே நன்மைக்காக நல்லதுக்காக மட்டுமே நடக்குதுன்னு எப்போது நீ உணர்கிறாயோ அப்போதே உன் வாழ்க்கை குறையில்லாத வாழ்க்கையாக மாறிடும் என் செல்வமே. உனக்கு ஒரு கஷ்டமோ பிரச்சனையோ வரும்போது உன் பக்கத்தில் உறவுகள் யாருமே இருக்க மாட்டாங்கங்கிறது தான் உண்மை. ஏன்னா கஷ்டம் வரும்போதெல்லாம் உனக்கு துணை நீ தான், உன் பிரச்சனையை நீ தான் சமாளிக்கணும், உன் கஷ்டத்தை நீ தான் பார்த்துக்கணும்னு
உறவுகள் அழகாக உன்னை விட்டு சொல்லிக்கொள்ளாமலேயே விலகி போயிடுவாங்க. நீதான் அனைத்தையும் சமாளிக்கும் சக்தியையும் தைரியத்தையும், உனக்கு நீயே ஆறுதல் சொல்லிக்கொள்ளும் துணிச்சலையும் தைரியத்தையும் உனக்குள்ள உருவாக்கிக்கணும். உனக்கானதுன்னு படைக்கப்பட்ட எதுவும், நீ ஆசைப்பட்ட எதுவும் உனக்கு கிடைக்காம போகாது. தள்ளி போனதை வச்சுக்கிட்டு அவ்வளவுதான் கிடைக்காதுன்னு முடிவுக்கு வராத. உனக்கான அனைத்தையும் தரமாக சிறப்பாக இந்த முருகன் நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைப்பேன். நீ எதை நினச்சும் வருத்தப்படாம உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ தயாராகு. இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் இரட்டை கதைகளோடு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஒன்று அவங்க வாழுகிற கதை, இன்னொன்று அவங்க வாழ நினைக்கிற கதை. எல்லா மனசுலையும் ஏகப்பட்ட ஆசைகள் இருக்குது. எவ்வளவோ எதிர்பார்ப்புகளோட வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் அமைகிற வாழ்க்கை நீங்கள் ஆசைப்பட்டதுக்கு எதிராகவே இருக்கிறதல்லவா? வருந்தாதே என் செல்வமே. நீ எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்டியோ அதே வாழ்க்கையை உனக்கு அமைச்சு கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு. உன்னை யாராவது திட்டினாலும் அல்லது உன்னை யாராவது கோபப்படுத்தினாலும், யாராவது உனக்கு எரிச்சல் வரும்படி பேசினாலும் நீ விவாதம் செய்யாம அமைதியாக அவர்களை விட்டு விலகி போட்டாலே அது உனக்குள்ள பக்குவத்தை வரவழைச்சிடும். என்ன நடந்தாலும் நடந்ததை நினச்சி இடிஞ்சு போகாதே. அடுத்து உங்கள் வாழ்க்கையும் உன் வாழ்க்கையும் ஒப்பிட்டு பார்த்து என்னடா வாழ்க்கை இதுன்னு சலிச்சுக்க வேண்டாம். அடுத்தவங்களை எல்லாம் சந்தோஷப்படுத்தணும்னு நினச்சி நீ ஒருபோதும் நிம்மதி இழக்காதே. உனக்கு பிடிச்சதை செஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கை தான் சரி, நீ செய்கிறது தான் சரின்னு உன் வாழ்க்கையை உயர்வாக நினைத்து கொண்டு மகிழ்ச்சியோட மன நிறைவோட நிம்மதியோட வாழ தயாராகு. உனக்கு நிறைய பேர் நட்புகளாக இருப்பது பெரிய விஷயமல்ல. பல மணி நேரம் பேசுவதும் நட்பல்ல. ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர்கிட்ட தப்பாக பேசாமல் எல்லாருக்கும் நீ உண்மையாக அளவோடு நட்பு கொள்ளக்கூடிய, அளவோடு பேச்சு வச்சுக்கக்கூடிய பிள்ளையாக இருக்கணும் என் செல்வமே. காசு பணம் எவ்வளவு இருக்கும் அந்த அளவுக்கு நீ செலவு செய்யலாம், அந்த அளவுக்கு உன் வசதிகளை பெருக்கிக்கலாம். காசு பணம் இல்லையாட்டி கூட கடன் வாங்கியாவது நான் சுகமாக சொகுசாக வாழுவேன்னு ஒருபோதும் யோசிக்காதே. கடன்கிறது அன்பை முறிப்பது மட்டுமல்ல, நிம்மதியையும் சேர்த்தே முறிச்சிடும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு அவசியம் நிம்மதி அல்லவா? நீ நிம்மதியாக வாழணும்னா யாரிடமும் கடன் வாங்காத, கஷ்டப்படாத. எப்போதும் இந்த உலகம் நல்லவங்களையெல்லாம் விட்டுட்டு கெட்டவங்களை தான் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடும். கெட்டவங்க செய்கிற தவறுகளை கண்டிக்காத இந்த உலகம் நல்லவர்கள் செய்கிற ஏதோ தெரியாமல் செஞ்ச ஒரு சிறு தவறுகளை தான் பெருசாக தூக்கி வச்சு குத்தம் கண்டுபிடிக்கும். அதனால் நீ நல்ல பிள்ளையாக எல்லாருக்கும் நல்லதையே செஞ்சாலும் நீ செய்கிற ஒரு சில தவறுகளை மட்டுமே தூக்கி வச்சுக்கிட்டு பெருசாக பேசுகிற இந்த மனிதர்களை நினச்சி வருத்தப்படாத. இந்த அப்பன் முருகனை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு இருக்க உனக்கு எந்த மனக்குழப்பமும் வேண்டாம். நான் உன்னை சோதிப்பனே தவிர ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். நீ கேட்டதையெல்லாம், உன் தேவைகளையெல்லாம் நான் அள்ளி அள்ளி தரத்தான் போகிறேன். நீ எப்போதும் எதுக்காகவும் மனம் கலங்க வேண்டாம் என் செல்லமே. எதிலும் அவசரப்படாமல் பொறுமையாக இரு. உன் பாரத்தை எல்லாம் என் மேலே இறக்கி வச்சினா அதை நான் சுமந்து கொண்டு உனக்கான நல்லதை செய்ய காத்துக்கிட்டு இருக்கேன். என் மேலே முழு நம்பிக்கை வச்சு நீ செய்யும் எல்லா செயல்களிலும் கண்டிப்பாக உனக்கான வெற்றியை உன் கைகளில் ஒப்படைப்பேன். நீ எப்போதும் எல்லார்கிட்டவுமே அன்பும் பாசமும் அக்கறையுமா இருக்க. அதையே இந்த உலகம் தவறுன்னு தான் சொல்லுது. ஏன்னா எல்லாரிடமும் உண்மையாக இருப்பவர்களை தான் இந்த உலகம் சீக்கிரமாக ஏமாற்ற நினைக்கும். நீ எப்போதுமே எல்லார்கிட்டையும் அன்பாக பாசமாக உண்மையாக இருக்க. மற்றவங்களும் அதே போல் இருப்பாங்கன்னு நினைக்கிற பற்றியா? அதுதான் உனக்கு துன்பத்தையும் தோல்வியையும் கொடுக்குது. நீ வேணும்னா சரியான ஆளாக இருக்கலாம், ஆனால் எல்லாருமே சரியான ஆளாக இருப்பாங்கன்னு ஒருபோதும் எதிர்பார்க்காதே. உன் நல்ல எண்ணத்துக்கு ஏற்றார் போல உனக்கான நல்ல வாழ்க்கையை கொடுக்க இந்த முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன். உன் வலிமையான எண்ணங்கள் தான் உன் வாழ்க்கையை தீர்மானிக்குது. நம்பிக்கையோட எது நடக்கணும்னு நீ ஆசைப்பட்டாலும் அதை நிச்சயம் இந்த முருகன் உனக்காக நடத்தி கொடுப்பேன். என் செல்ல பிள்ளையான நீ ஒருபோதும் எதை நினைத்தும் கண் கலங்காதே. என்னையே உலகமாக நினச்சி உயிருக்கு உயிராய் நம்பும் என் குழந்தையை விட்டு நான் ஒருபோதும் விலக மாட்டேன். உனக்கு துணையாகவும் கூடவே இருந்து நீ மனம் மகிழும் விதத்தில்
அனைத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். உன் கூடவே இருந்து உன் கவலைகளை போக்கி உனக்கான மகிழ்ச்சியை தர நான் தயாராயிட்டேன் என் செல்வமே. இதோ இப்போதே உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை உருவாக்கி தர்றேன். என்னை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு இருக்க என் செல்ல பிள்ளையான உனக்கு என்ன தேவைப்பட்டாலும் என்ன ஆசைப்பட்டாலும் அது அனைத்தையும் நிச்சயமாக செஞ்சு கொடுப்பேன். இந்த உலகத்தில் எனக்கு பிடிச்ச என் பிரியமான பிள்ளையாகிய உனக்கு நீ நினச்சதை நினைத்த விதமாகவே நடத்தி கொடுக்க நான் வந்துட்டேன். இது வரைக்கும் வேணும்னா உன் வாழ்க்கையில் நீ நினச்சது ஒன்று நடப்பது வேறொன்றுமாக எதிரும் புதிருமாக இருந்துக்கலாம். இனி எல்லாமே நீ நினைத்தது நினைத்த விதமாகவே நடக்கும்படி இந்த முருகன் செய்ய போகிறேன். அதனால் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளையும் துன்பங்களையும் கண்டு துவண்டு ஓடாமல் நின்று தைரியமாக எதிர்கொள்ள தயாராகு. வலியும் தோல்வியும் ஏமாற்றமும் எல்லார் வாழ்க்கையிலும் இருக்கதான் செய்யும். அதை எப்படி நீ சமாளிச்சுக்கிட்டு உன் கடமைகளையும் சரியாக செய்கிறாய் என்பது தான் முக்கியம். எல்லா விஷயங்களையும் தூக்கி எறிஞ்சிட்டு நல்ல மனசோட நீ நல்ல செயல்களை செய்யும்போது அதற்குரிய நல்ல பலனை நிச்சயமாக இந்த முருகன் கொடுத்தே தீருவேன். உன் வாழ்க்கையில் இருக்கிற சோதனைகளையும் பிரச்சனைகளையும் தீர்த்து உன் மனச்சோர்வை போக்கி இருளை அகற்றி உனக்கான ஒளியை தர நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. மனம் தளராமல் நம்பிக்கை இறுக்கமாக பிடிச்சுக்கிட்டாலே இந்த முருகன் உன் உள்ளத்தில் உன் கூடவே உனக்கு துணையாக இருந்து ஒவ்வொரு நொடியும் உனக்கான நல்லதை செஞ்சு தருவேன். நீ மனமுடைந்து கண்ணீரோடு அழுகும் போதெல்லாம் இந்த முருகனின் காதுகளில் அது கேட்குது என் செல்வமே. இனிமே ஒரு நொடி கூட உன்னை கலங்க விட மாட்டேன். உன் வாழ்க்கையில் இருக்கிற சிக்கல்களை அனைத்தையும் தீர்த்து வச்சு நீ சந்தோஷமாக வாய்விட்டு சிரித்து மகிழும்படியாக இந்த முருகன் நானே உன் வாழ்க்கையில் அனைத்தையும் நடத்தி கொடுக்க போகிறேன். இருள் நிறைந்த உன் வாழ்க்கையை இப்போது ஒளியால் நிரப்ப போகிறேன். நீ கேட்ட அனைத்தையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி தரப்போகிறேன்.